يتساءلون. அறியாமையில் இருந்ததொரு சமூகம். பாட்டனும் பூட்டடும் சொன்னதே மார்க்கம், ஆலிம்கள் கலந்து கொண்டு செய்கின்ற சடங்குகளே மார்க்கம் என்றிருந்ததொரு சமூகம். எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்று தெரியாமலே சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் பெயரளவிலே இஸ்லாத்தை பேணியது ஒரு சமூகம். ألم نجعل الأرض مهادا والجبال. அல்லாஹ்வின் பார்வை அதன் மீது படிந்தது. உதயமாகியது ஓர் இஸ்லாமிய நூலகம், தாருத் தௌஹீத் இஸ்லாமிய நூலகம். இஸ்லாமிய நூலகம் முஸ்லிம்களும் அவர்கள் அல்லாதவர்களும் தூய இஸ்லாத்தை அதன் உண்மையான வடிவில் தெரிந்து உணர்ந்து தெளிவு பெற எண்ணற்ற பல நூல்கள், வீடியோ மற்றும் ஆடியோ சிடிக்கள். தாருத் தௌஹீத் இஸ்லாமிய நூலகம். والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا மாற்றுமத நண்பர்களின் இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களுக்கும் அலையென தொடரும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கும் விடையளிக்க அடுக்கடுக்கான அறிவுபூர்வமான சான்றுகளுடன் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நேரடி கேள்விப்பது நிகழ்ச்சி. இஸ்லாத்துல லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரு நல்ல கலிமா, ஒரே இறைவன், அவனுக்கு நிகரானவன் எவனும் இல்லைன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க உள்ள முஸ்லிம்களை, இங்க உள்ள குறிப்பிட்ட அவுலியா தர்காக்களை சாமி கும்பிடுறாங்க, ஊதி கொடுக்குறாங்க, நிறைய இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத சடங்குகள் பண்றாங்க. இந்த நாகூர் தர்கா மிக பிரமாண்டமான விளம்பரமான தர்கா. மாற்றுமத நண்பர்கள் தூய இஸ்லாத்தில் குடும்பம் குடும்பமாக இணையும் காட்சிகள். وَبَنَيْنَا فَوْقَكُمْ سَبْعًا شِدَادًا وَجَعَلْنَا أشهدوا ألا إله إلا الله மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போன முஸ்லிம்களுக்காக அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியில் எவ்வகையான சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்கும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம். وَجَعَلْنَا سِرَاجًا وَهَّاجًا وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَاءً ثَجَّاجًا لِنُخْرِجَ بِهِ حَبًّا وَنَبَاتًا. சினிமாவிலும் சின்ன திரைகளிலும் சீரழியும் பெண்கள் சமுதாயம் தெளிவு தேடி திடராய் கலந்து கொள்ளும் பெண்களாலேயே நடத்தப்படும் பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவுகள் அடங்கிய ஆடியோ விசிடிக்கள். உண்மையும் பொய்மையும் தெளிவாகும். ஒருபுறம் இணை வைத்தலும் விதத்தும், மறுபுறம் ஏகத்துவமும் நபி வழியும், இரண்டுக்கும் இடையிலான உண்மை வழியாகும் சூடான விவாதங்கள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் கேட்டால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று சொல்கிறீர்கள். இது எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறார். உங்களுக்கு நம்மள எங்க கொண்டு போறாங்க? அதுல நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வுக்கு அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதில் உங்களுக்கு சந்தேகம். எதுல சந்தேகம் இல்ல, ஒரு ஆதாரம். அப்படித்தான் போகும். ஷிர்கினை இணை கற்பிக்க ஓடியவர்களை எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்கள் ஆக்கி விடுவான். இன்னைக்கு பாக்குறோம். எதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்கன்னு பாத்துக்கிறங்க. ஒரு வசனத்தை சொல்லுங்க, அதை நான் புரிந்து கொள்ற விதத்துல எல்லா கோளாறும் வருதுங்க. எதை எதை எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னு வந்தா இஸ்லாம் மாதிரி ஒரு தெளிவான மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு சமாதி வழிபாட்டில் மூழ்கி இருந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக திரும்பி வந்தார்கள். இந்த ஜீரோவில் இருந்துதான் இந்த தௌஹீத் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் ஒரு முக்கியமான விஷயமாக வைக்கிறேன். குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன் நாம் எல்லோரும் நம்பி இருக்கிறோம். லா ரைப ஃபீஹி, இதிலே சந்தேகம் கிடையாது.
ஆனால் இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். குர்ஆன் தானங்க, இது புகாரில இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு, இந்த குர்ஆன் தான் எல்லாத்துலயும் இருக்குது. அல்லாஹ் இடத்துல வந்து என்ன ஆதாரம்? இஜ்மா தான். எனக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க. அந்த குர்ஆன் ஒரு புள்ளி கூட மாறாம இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், ஆய்வுகிறோம். முஸ்லிம்கள் எல்லோரும் அதை குர்ஆன் என்று சொல்கிறார்கள். இதுதான் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டாங்களா? நம்மள்ட்ட கேட்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவங்க என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னா, நம்ம அப்பா மாட்டெல்லாம் குர்ஆன் சொன்னா அதனாலதான் குர்ஆன் நம்புறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மம் உமியானா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விடமாட்டார் என்று சொல்றான். நீங்க வேண்டாம் அப்பம் பாட்டன் சொன்னதை வைத்து குர்ஆன் என்று நம்பலாம். நாங்கள் அதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று எப்படி நம்புகிறோம் தெரியுமா? அதை வரிக்கு வரி ஆய்வு செய்து எந்த காஃபிர் வந்து கேட்டாலும் இது மனுஷன் சொல்லி இல்ல அல்லாஹ்வுடைய சொல்லி என்று நிரூபிக்கிற வகையில் நாங்கள் வேதம் என்று நம்புகிறோம். இப்ப நாம கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு வந்து 66, இப்லீஸுக்கு வந்து 103னா அல்லாஹ்வை விட இந்த இப்லீஸ் உயர்ந்தவனா? உயர்ந்தவன் என்று இந்த அவுலியா சொல்கிறார். يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء. இன்னும் அநேக மார்க்கறிஞர்கள் உரையாற்றிய உள்ளத்தை தொடும் உருக்கமான உரைகள் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين மற்றும் அனைவருக்கும் பயனுள்ள அரிய நூல்கள், வீடியோ மற்றும் ஆடியோ சிடிக்கள் இரவலாகவும் விலையாகவும் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் தாருத் தௌஹீத் இஸ்லாமிய நூலகம், தைக்காவிதி, கல்முனை, ஸ்ரீலங்கா. தொலைபேசி இலக்கம் 0672221413.